தமிழ் சினிமாவுடைய டாப் நடிகராக இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஒரே நேரத்துல அரசியல், சினிமா அப்படின்னு 2த்துலயுமே அதகலம் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல்ல கால் பதித்த தளபதி விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவருடைய அரசியல் அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இதுனா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி திரைப்படமான தளபதி 69வது படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பற்றி பல வதந்திகள் சமூக வலைதளங்கள்ல உலா வர ஆரம்பிச்சது. முக்கியமாக அவருடைய குடும்ப விவகாரம் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பலருக்குமே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு திருமணமான பின்பு அவருடைய அனைத்து விழாக்களிலுமே அவரின் மனைவியான சங்கீதா விஜய் கலந்து கொள்வாங்க. ஆனா கடந்த 3 வருடங்களாகவே இவங்க 2 பேரும் ஒன்றாக பொதுவெளியில இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் கூட வெளியாகல. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை, ஏன் விவாகரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு பலருமே பல விதமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதனிடையில தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா லண்டன்ல இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 2 வருடங்களாகவே அவங்க அங்கதான் இருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியாகிருக்கு. அங்க அவங்களுடைய அம்மா வீட்டுல அவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத அண்மையில கூட பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் இந்த தகவலை உறுதி பண்ணாரு. இவங்க 2 பேருக்குமே இடையில உண்மையான பிரச்சனை என்னதான் அப்படின்றது தற்போது தெரிய வந்திருக்காம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது சங்கீதாவிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லையா. ஆகையாலதான் இருவருமே தற்போது ஒரு சில மனக்கசப்புல இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதனாலதான் தற்போது சங்கீதா வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் இவங்களுடைய சண்டை எந்த விதத்திலையுமே அவங்களுடைய குழந்தைகளை பாதிக்க கூடாது அப்படின்றதுனால தற்போது 2 பேருமே பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.